எங்கே நம்ம ஹீரோவுக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி. தெரியாம ஏதாவது ஒரு பொண்ணு தொட்டுட்டா அப்படின்னா உடனே அலர்ஜி ஆயிடுமா. எப்பவும் மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு மசாஜ் சென்டருக்கு வரா. அவனுக்கு பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியா பசங்க மட்டும்தான் வருவாங்களா. அன்னைக்குன்னு பார்த்து புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணு தவறுதல அவனோட ரூம்குள்ள என்ட்ரி கொடுக்க ரொம்ப நேரம் வரைக்கும் தனக்கு மசாஜ் பண்ணக்கூடியது ஒரு பொண்ணு தான் தெரியாமலே இருப்பானா. ஒரு ஸ்டேஜ்ல மசாஜோட ப்ரெஷர் போதுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா. அப்பதான் அவனுக்கு தனக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கக்கூடியது ஒரு பொண்ணு அப்படின்றது தெரிய வருதா. இப்ப ரொம்ப கோவமா அவளுடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு, எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உள்ளுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருப்ப. இது என்னுடைய பிரைவேட் ரூம். அது மட்டும் இல்லாம நான் பெரிய பணக்காரன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன மயக்கிறதுக்காக தானே உள்ள வந்த அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. பணத்தாசை பிடிச்சு உன்னுடைய முகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மாஸ்கை ரிமூவ் பண்றானா. இப்ப அந்த ரூம்ல வந்து வாசனைக்காக வந்துட்டு ஒரு புகையை பரப்பி விட்டுருப்பான். அதுல ஒரு ட்ரக்கை கலந்து விட்டுற. இப்ப தன்னுடைய சுய கட்டுப்பாடியை இழந்து நின்றுட்டு இருப்பான். ஆப்போசிட்ல நிக்கக்கூடிய பொண்ணு தப்பான பொண்ணு நினைச்சிட்டு உனக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பானா. அவளை வந்து மசாஜ் பண்ணதுக்கு டிப்ஸ் தான் எவ்வளவு வேணும்னு கேட்கறான் போல அப்படின்னு